கர்த்தரிடத்துல நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு உணர்வை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு உணர்வை தாங்க. என்ன உணர்வை தாங்க அப்படின்னு சொன்னா, நான் இந்த இடத்துல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் விழுந்துட்டேன், என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, என் பிசினஸ்ல இப்படி ஒரு நஷ்டம் வந்துருச்சு. ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு இன்னொருத்தரை குற்றப்படுத்தலாம், இவங்க தான் காரணம்னு சொல்லலாம், இந்த சூழ்நிலை தான் காரணம்னு சொல்லலாம். இப்படி நடந்துச்சுன்னு ஆயிரக்கணக்கான ஆன்சர் உங்களிடத்துல இருக்கலாம். ஆனால் உண்மையாய் ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க மறுபடியும் நீங்கள் கட்டப்படணும்னா நீங்க என்ன ஆராயணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் எதற்கு வந்தேன் அப்படின்ற ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு நீர் தருவீராக. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆமென். சொல்லுங்கள், என்ன வேண்டும்? நமக்கு உணர்வு வேண்டும். அந்த உணர்வு அவனுடைய புத்தி தெளிந்த போது, அதுவரையிலும் அவனுடைய புத்தியை யாரோ ஆளுக செஞ்சாங்க, அதுவரையிலும் அவனுடைய புத்தி ஒரு விதமா யோசித்தது. ஆனா இப்ப என்ன டிசைட் பண்றான் அப்படின்னு சொன்னா, அந்த பன்றியினுடைய தவிடு அவனுக்கு கிடைக்காத போது அவனுடைய புத்தி அவனுக்கு தெளிகிறது. ஆமென். நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில வேதத்துல வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் ஒரு மிகப்பெரிய தவறை அவன் செய்து விட்டான். மிகப்பெரிய தவறை அவன் செஞ்சுட்டு அதை குறித்து அவனுக்கு ஒரு அக்கறையுமே இல்லை, உணர்வுமே அவனுக்கு வரல. அது ரொம்ப பெரிய சீரியஸா எடுக்கல. ஆண்டவருடைய தண்டனை அவனுக்கு கிடைக்காதனால என்னன்னு தெரியல, அது ரொம்ப பெருசா எடுக்காம தன்னுடைய வேலையை அவன் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தான். ஆனா ஒரு நாள்ல திடீரென்று என்ன வருது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி ஒரு சம்பவத்தின் மூலமாய் கர்த்தர் அவனோடு பேசுகிறார். பேசின அந்த நேரத்துல அந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அப்படியே தேவ சமூகத்துல உட்கார்ந்து தன்னுடைய புத்தி தெளிந்து தன்னை அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவன் ஆராய்ந்து பார்க்கிறான், தன்னை அவன் சோதித்து பார்க்கிறான், நேர தேவ சமூகத்துல போய் விழுகிறான். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், நீ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று 51வது சங்கீதத்தை அவன் அந்த இடத்துல எழுதுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாதத்துல ஆண்டவர் இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பியின் இடத்துல பேசுறாரு, தங்கச்சியின் இடத்துல பேசுறாரு. நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, உணர்வுள்ள ஒரு இருதயம்.